என்ன சார் நீங்க? நான் தான் திரும்ப திரும்ப எந்த தப்பும் நாங்க பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா இவங்க பேச்சை கேட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணி இப்படி உள்ள வச்சிருக்கீங்களே சார். தப்பு பண்ணீங்களா தப்பு பண்ணலையான்னு இப்ப தெரிஞ்சிடும். இங்க வந்தா நாங்க செஞ்ச தப்புக்கு ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்களே, எங்க சார் அந்த ஆதாரம்? காட்டுங்க. இந்த ஆதாரம் இல்லாம எப்படி சார் நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ணலாம்? ஆதாரம் தானம்மா? ஆதாரம் இப்ப வரும் பாருவா ஆதாரம். சார் இவன் தான் சார் அக்யூஸ்ட். ஓகே மணியனே நீங்க ஓகே சார். என்னம்மா இவன் யாருன்னு உனக்கு தெரியுதா? இல்ல, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? அப்ப உங்க அம்மாக்கு தெரியுமான்னு கேளு. எனக்கு யாருன்னு தெரியாது, எங்க அம்மாவுக்கும் யாருன்னு தெரியாது. அடப்படுபாவி பையலே, உன்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சா கடைசியில என்னையே மாட்டி விட்டுட்டேடா. இப்ப இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேடா எடுத்த வேலை. என்னம்மா உங்களுக்கு தெரியுமா தெரியாது? இல்ல சார், எனக்கு இவன் யாருன்னே தெரியாது. என்னப்பா இப்படி சொல்றாங்க? நீ என்னடானா இவங்க தான் காரணம்னு சொல்ற, இவங்க என்னடானா உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? சார் என்னடா சாரு மோரு அவங்களுக்கு ஒன்ன தெரியாதுன்னு சொல்றாங்க, உனக்கு எப்படி தெரியுமா தெரியாதா? அது வந்து சார். எது வந்து சார்? சார் இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, முட்டிக்கு முட்டி தட்டுங்க, அப்படின்னா தான் உண்மையில வெளியே வரும். ஓ அப்படியே சரவணன், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுவோம். ஐயோ சார் வேண்டாம் சார். அப்ப சொல்லுப்பா உண்மை என்ன சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்படின்னா தானே எங்களுக்கும் தெரியும், ஜெயிலுக்குள்ள இருக்கவங்களுக்கும் ஞாபகம் வரும். சரிங்க சார். ஐயோ எல்லா உண்மையும் சொல்லிடுவானா? ஐயோ இந்த பொம்பளை இருக்கே, எந்த பொம்பளை தெளிவா சொல்லு. உள்ள 2 பேர் இருக்காங்க. ஏதோ இந்த முக்காடு போட்டு கை உடைஞ்சிருக்கேன், அந்த பொம்பளை ஒரு நாள் என்கிட்ட வந்து ஏதோ அந்த பையனை கொலை பண்ணணும்னு சொன்னாங்க. போச்சு போச்சு எல்லாம் போச்சு. டேய் நாசமா போனவனே, எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் நான் யார்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேடா. இப்ப என்னடானா? அப்புறம் நாம தான் மாட்டேன்னு தான் சார் சொன்னேன், ஆனா அந்த அம்மா கேட்க மாட்டேன்ட்டாங்க. பாவி, 5 லட்சம் தரேன் 10 லட்சம் தரேன்னு ஆசையை காட்டி என்ன கடைசியில ஒத்துக்க வச்சுட்டாங்க சார். ஆனா இது கொலை மாதிரி யாருக்கும் தெரியக்கூடாது, ஆக்சிடென்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக லாரி ஏத்து கொல்லணும்னு ட்ரை பண்ண சார். அவங்க சொன்னாங்க, நீ செஞ்ச அப்படிதானே? ஆமா சார். அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் ஒரு 4-5 மாசமா நான் இந்த ஊர்லயே இல்ல. அப்ப பக்காவா பிளான் போட்டு செஞ்சிருக்கீங்க அப்படிதானே? ஆமா சார், செஞ்சதுதான் நான், ஆனா செய்ய சொன்னது அவங்கதான். ஏண்டா டேய் உனக்கு அறிவு இல்ல? அவதான் சோத்த திங்காம வேற எதையும் திங்கிறானா? நீ சோத்த தானே திங்கிற. நான் என்ன பண்ண முடியும்? காசுக்கு ஆசைப்பட்டு எதை செய்ய சொன்னாலும் செஞ்சிருவியா என்ன? என்ன சார் பண்றது, நான் புள்ளக்குட்டிக்காரன், காசு பணம் வேணும்னா எல்லாம் செஞ்சுதானே ஆகணும். எவ்வளவு திமிருடா உனக்கு, கொஞ்சம் கூட பயமே இல்லாம புள்ளக்குட்டிக்காரன் காசுக்காக எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் கூட பயமே இல்ல அப்படித்தானே? சார் அப்படிலாம் இல்ல சார். இவன் சொல்றது எல்லாமே போய். நான் யார்கிட்டயும் எதுவும் பேசல, யார்கிட்டயும் காசு கொடுக்கறேன்னு சொல்லல. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார், தயவு செஞ்சு இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. ஆமா சார், இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கும் தெரியாது. இவன் போய் சொல்றான். இவனை காசு கொடுத்து யாரோ அப்படிலாம் சொல்லி கொடுத்து பேச சொல்லியிருக்காங்க. மூடுமா, என்னை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா என்ன? உன் மேல ஏற்கனவே மலர கடத்தின கேஸ் இருக்குல்லடா? ஆமா சார். உன் மேல இந்த கேஸ் மட்டும் இல்லாம இன்னும் 4-5 கேஸ் இருக்கு அப்படித்தானே? ஆமா சார். வெக்கமா இல்ல உனக்கு? மன்னிச்சிருங்க சார், இது தெரியாம பண்ணிட்டேன். இது கொலை பண்றது தெரியாம பண்றதா? ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன் சார். என்னை நம்பி என் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் இருக்கு. அறிவு கட்டவனே, பொண்டாட்டி பிள்ளைக்கு வேலை செஞ்சு கஞ்சி ஊத்தணும். இப்படி அடுத்தவனை கொலை பண்ணி அதுல வர காசுல பொண்டாட்டி பிள்ளைக்கு செலவழிக்க கூடாது. அது உடம்புல ஒட்டு மாட நாயே. அதானே எத்தனையோ தப்பு பண்ணவனுக்கு இதெல்லாம் சாதாரணம் தானே? அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு. வாய மூடு. அண்ணன் சரவணன், இப்ப சொல்லுங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, எப்படி பிடிச்சி உள்ள போடணுமா அப்படியே போடுங்க. இதுக்கப்புறம் யாரையும் வெளியே எடுக்க நான் தயாரா இல்ல. என்ன கொல்ல துணிஞ்சவங்களுக்கு யாருக்குமே நான் பாவன்றது பார்க்கவே மாட்டேன். என்னம்மா உங்க மேல 2 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எல்லாமே பொய் சார், நீங்க எங்களை ஏமாத்துறீங்க. அப்படியா? மணியண்ணே நெக்ஸ்ட் கால் அனுப்புங்க. ஓகே சார். நீ இப்போ உன்னை நான் வந்து வச்சுக்கிறேன். சார் என்னை விட்டுருங்க சார், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு பொண்டாட்டி பிள்ளைகளும் இருக்கு சார். இந்த அம்மா சொன்னதுனாலதான் நான் அப்படி பண்ணேன், இல்லைன்னா அப்படி பண்ணியிருக்க ஆளே கிடையாது. யாருக்கு அதுல பூ சுத்த பாக்குற? ஏற்கனவே உன் மேல 4 கிட்னாப் கேஸ் இருக்கு, மலர சேர்த்து 5, இப்ப சரவணனை கொல்ல பாத்துருக்க, அதனால கொலை முயற்சின்னு 6வது, மொத்தம் உன் மேல 8 கேஸ் பதிவாயிருக்கு. சார் வேண்டாம் சார். சார் மணியனை அவனை எடுத்துட்டு போங்க. வாடா டேய் வாடா. சார் நீங்களாவது சொல்லுங்க சார், நான் எந்த தப்பும் பண்ணாமலையா? உன் மேல இத்தனை கம்ப்ளைண்ட் இருக்கு. வாடா டேய் வாடா. சார்
அணியனே அடிச்சு எடுத்துட்டு போங்க. சாரியா இல்ல சார் சொன்ன மாதிரி செய்யவா? வாரேன் சார். என் உடம்புலாம் அடி தாங்காது. ஆமா ஆமா, அடி தாங்காது. இனிமே எப்படி தாங்கும்னு நாங்க காட்டுறோம். வாடா அணியனே, அந்த பொண்ணை அனுப்புங்க. ஓகே சார். எந்த பொண்ணு? சி, இவெல்லாம் ஒரு பொண்ணு. என்னம்மா நீ என்ன சொல்ல போற? இவளை எப்படி கண்டுபிடிச்சாங்க? இந்த தப்பு பண்ணதுல இவங்களுக்கு எப்படி தெரியும்? உண்மையை சொல்ல போறியா இல்ல அடி வாங்கி சாக போறியா? உண்மையை சொல்லிடுறேன் சார். உண்மையை சொன்னா என்ன விட்டுருவீங்கல்ல? பார்க்கலாம் பார்க்கலாம். சொல்லு என்ன நடந்துச்சுன்னு. அது வந்து சார். இருமதா, உனக்கு உங்களை தெரியும் தானே? தெரியும் சார். உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு யாருன்னே தெரியாது சார். நீ என்னம்மா சொல்ற? எனக்கும் யாருன்னே தெரியாது சார். இந்த பிள்ளை நான் முன்ன பின்ன கூட பார்த்ததே கிடையாது. அடி பாவிகளா, எப்படி பேசுறாளுங்க? இப்ப சொல்லு சார். அந்த அண்ணனோட ஒய்ஃப் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு முத பிரெக்னன்சி செக்கப்காக வந்தாங்க. ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த அம்மாவும் இந்த அம்மாவோட பொண்ணும் வந்து டாக்டர் கிட்ட என்னமோ பேசுனாங்க. டாக்டர் சத்தமா திட்டி விட்டதுனால வேற வழி இல்லாம என்கிட்ட வந்து பேசுனாங்க. என்ன பேசுனாங்க? அந்த அண்ணனோட ஒய்ஃப் வயித்துல இருக்க குழந்தைய கலைக்க சொன்னாங்க. இல்ல இல்ல, பொய், எல்லாமே பொய் சார். பொய்யா உண்மையான்ற விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். நீ பேசாம நீ சொல்லுமா. நான் மாட்டேன்னு தான் சார் சொன்னேன். ஆனா இவங்க அந்த குழந்தைய கலைக்கிறதுக்கு எனக்கு 1 லட்சம் தரேன்னு சொன்னாங்க. நான் அது பத்தாது, எனக்கு இன்னும் 1 லட்சம் வேணும்னு சொன்னேன். சரின்னு சொல்லி 2 லட்சம் அப்பயே கையில கொடுத்துட்டாங்க. இப்பாவி கொலகாரனுக்கு 10 லட்சம், குழந்தைய கொள்ள 2 லட்சம். எவன் அப்ப வீட்டு காசுடி? எவன் அப்ப வீட்டு காசு? லட்சமா வாரி அள்ளி தட்டி இருக்க. எங்க இருந்துடி வந்துச்சு இந்த பணம்? ஏதோ உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்த மாதிரி வாரி வாரி இறைச்சிருக்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நீ சொல்லுமா. சரி, 2 லட்சம் கிடைக்குதுன்னு நானும் குழந்தைய கொல்ல முடிவு பண்ணி இன்ஜெக்ஷன் மூலமா அபார்ட் பண்ணிடலான்னு இன்ஜெக்ஷன் போட போனேன். அப்ப அந்த பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன் பயம்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்ப டாக்டரும் நர்ஸும் வந்து என்ன ஊசி, நாங்க இந்த பொண்ணுக்கு இன்ஜெக்ஷனே போட சொல்லலையே, நீ எப்படி இன்ஜெக்ஷன் போடுற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அப்புறம் அப்பவே எதையோ சொல்லி மழுப்பிட்டேன். வேற யாருக்கா போட வேண்டிய ஊசிய இந்த பொண்ணுக்கு போட வந்துட்டேன். சாரின்னு சொல்லி தப்பிச்சிட்டேன். அப்புறம் என்னாச்சு? ஊசி தான் போடலையே. இவங்க 2 லட்சத்தை திருப்பி கேட்டா என்ன பண்றதுன்னு இவங்ககிட்ட வந்து நான் ஊசி போட்டாச்சுன்னு போய் சொல்லிட்டேன். அடி பாவி, அப்ப நீ எங்களை ஏமாத்திருக்க அப்படித்தானே? குழந்தை 2 நாள்ல கலைஞ்சிருன்னு நானும் இவங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டேன். குழந்தைதான் கலையாதே, ஏன்னா நான் ஊசி போடலையே. அதனால யார்கிட்டையும் சொல்லாம நான் வேற ஊருக்கு போயிட்டேன். அடி பாவி, நீ நல்லா இருப்பியா? அப்புறம் என்ன ஆச்சு? 2 நாள் ஆகியும் குழந்தை கலையல, எந்த மாற்றமும் தெரியலன்னு இவங்க என்ன தேடி வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல நான் இல்லங்கவும் சத்தம் போட்டிருக்காங்க. அப்பதான் என்னோட ஃப்ரெண்டு இன்னொரு நர்ஸ் இருந்தா, அவட்ட தான் இவங்க பிரச்சனை பண்ணி இருந்திருக்காங்க. அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்து எல்லா உண்மையும் டாக்டர் கிட்டையும் டேன் கிட்டையும் சொல்லி என்ன வேலையில இருந்து நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எந்த ஒர்க்குக்கும் போகல, என்னால போகவும் முடியல. நீ மட்டும் என் கையில தண்ணிய கிடைச்சிருக்கணும். மூஞ்சி முகரையெல்லாம் பேத்திருப்பேன். நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே சார். பொண்ணு தானே நீ? இல்ல பொண்ணு தானே? அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ இப்படி ஒரு ஆள் இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னா செஞ்சிருவே என்ன? சாரி சார். எவ்வளவு ஈஸியா சாரி சார்னு சொல்லிட்டேன். என் குழந்தைய கலைக்கல, அதனால உன்னை உயிரோட விடுறேன். இல்லனா அப்படியே கொத்தி எடுத்திருப்பேன். சார், நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே, என்ன விட்டுருங்க சார். என்னது விட்டாவா? அவ்வளவு ஈஸியா உன்னை விட்டுவனா என்ன? சார், நான் செஞ்ச தப்புக்கு ஏற்கனவே எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. நான் எந்த வேலையுமே இல்லாம ஹாஸ்பிட்டலா வேலைக்காக அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். மக்களாம் கடைசி வரைக்கும் வேலையே கிடைக்க கூடாது. வேலை கிடைச்சா உனக்கு அந்த வேலை அவ்வளவு ஈஸியா போயிருமே. இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஹாஸ்பிட்டலையும் வேலை கிடைக்க கூடாது. சார், அப்பெல்லாம் சொல்லாதீங்க சார். என் குடும்பம் இப்ப கஷ்டத்துல இருக்கு. யாருக்கிட்ட கதை சொல்ற? அந்த பொண்ணுகிட்ட நீ பேசினால நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உன் குடும்பம் கஷ்டப்படுதா? என்னைய பார்த்தா முட்டாள்னு நெத்தியில எழுதி விட்டுருக்கமான்னு தெரியுதா? சார், அப்பெல்லாம் இல்ல சார். பின்னமா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு ஈஸியா என்ன விட்டுருங்கன்னு சொல்ற? உன்னை அவ்வளவு சீக்கிரமா விட்டுருவோமா என்ன? சார், நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு செய்யறவங்களை விட தப்புக்கு தொண போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் தண்டனை அதிகம். சார், என்ன விட்டுருங்க சார். என்ன நம்பி என் குடும்பமே இருக்கு. ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். என்னம்மா, எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கத்தான் செய்யுது. எங்க குடும்ப கஷ்டத்துக்காக நாங்களும் இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு இறங்கிட்டா உலகத்துல யாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. சார், தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுருங்க.
அவ்வளவு ஈஸியா உன்னை விட்டுருவோமா என்ன? சார் இந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஏதோ கதை கதையா அடிச்சு விடுது. உண்மை இது இல்ல, நம்பாதீங்க சார். சரி, உண்மை என்னன்னு நீ சொல்லு பாப்போம். சார் எங்களுக்கு எதிராக அவங்க ஏதோ சதி வேலை பண்றாங்க. அதனாலதான் யார் யாருக்கோ காசு கொடுத்து இப்படிலாம் சொல்லுங்கன்னு அனுப்பி வச்சிருக்காங்க சார். எதையுமே நம்பாதீங்க சார். ஏமா ஏமா முழுசா நனைஞ்சிட்ட, இதுக்கப்புறம் முக்காடு வேலை உனக்கு. நீ தான் சாட்சி கேட்ட, சாட்சியையும் கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டியாச்சு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? சரி, நீ சொல்ற மாதிரி இவங்க சொல்றதெல்லாம் பொய்னே வச்சுக்க. சிசிடிவி கேமரா போய் சொல்லுமா. சிசிடிவி? ஆமா, சரவண ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஒரு கடை இருந்திருக்கு. அந்த கடையில கேமரா இருந்திருக்கு. அதுல இப்ப போனானே அந்த லாரி டிரைவர், அவன் தான் வண்டி ஓட்டியிருக்கான். அதுவும் ஒன்வேளை வந்த காரை அவன் முன்னாடி வந்து அடிச்சு தூக்கியிருக்கான். அப்ப இதை பார்த்து ஆக்சிடென்ட் யாருக்காச்சும் தோணுமா என்ன? ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமரா இருக்கும். நீங்க 2 பேரும் பேசினது, சண்டை போட்டது எல்லாமே தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் மேல எந்த தப்பும் கிடையாது. தப்பு பூரா இந்த பொண்ணு மேலதான். அந்த டாக்டர்கிட்ட கேட்டப்ப டாக்டர் முடியாதுன்னு சொல்லி உங்களை விரட்டி விட்டுட்டாங்க. அதுவும் கேவலமா திட்டி, நீங்க தான் கேட்க மாட்டேன்ட்டு தென்றலோட வயிற்றுல இருக்க குழந்தைய கலைக்கணுன்றதுக்காக இந்த பொண்ணை விலைக்கு வாங்கி குழந்தைய கலைக்க முடிவு பண்ணிருக்கீங்க. நான் சொல்றது சரியா? மூச்சை விடாம இப்படி பேசுறாரு. இப்ப என்ன சொல்ல போற அனுஷ்கா? சொல்லு, இன்னும் ஏதாவது வச்சிருப்பியே சொல்லு. சார், சரவணனை கொல்ல முயற்சி பண்ணது நான் தான். அடி பாவிகளா, குழந்தைய கலைக்கணும்னு நினைச்சது மட்டும் பத்தாதுன்னு ஒரு ஆளவே கொல்ல முயற்சி பண்ணிருக்கீங்களேடி பாவிகளா. அம்மா, இதுல என் பொண்ணுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் மட்டும்தான். என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு மட்டும் கொடுங்க. என் பொண்ணு எதுவும் தெரியாத அப்பாவி. ஆமா ஆமா, உன் பொண்ணு ரொம்ப அப்பாவிதான். அது மட்டும் இல்ல, தென்றலோட குழந்தைய கலைக்கணும்னு ஐடியா கொடுத்தது நான் தான். அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்தது நான் தான். என் பொண்ணுக்கு இதுல எந்த சம்பந்தமும் கிடையாது. அம்மா, நீ சும்மா அனுஷ்கா. எவ்வளவு தைரியண்டி உனக்கு? எல்லா தப்பையும் செய்யறதையும் செஞ்சுட்டு இதுக்கு நான் தான் காரணம்னு உன் பொண்ணை காப்பாத்துறியா? இல்ல, நான் தான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். தப்பு பூரா நான் தான் பண்ணேன். என் பொண்ணு வாழ போறவ. அவளுக்கு இதுல எந்த சம்பந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுருங்க. நீங்க எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் எனக்கு சம்மதம். ரொம்ப நன்றி. அடிக்காம செய்யாம மிரட்டாம உங்க வாயில இருந்து உண்மை வந்திருக்கே, அதுவே எனக்கு சந்தோஷம். தயவு செஞ்சு என் பொண்ணை மட்டும் விட்டுருங்க. அவ்வளவு ஈஸியா உங்க பொண்ணை விட்டுருவோமா என்ன? தப்பு செஞ்சது நீங்க தான். அதுக்கு உங்க பொண்ணு துணையா இருந்திருக்காங்க. உங்க பொண்ணையும் விட மாட்டேன், உங்களையும் விட மாட்டேன். சார், ஏச்சி வாய மூடு. பிள்ளைங்க தப்பு செஞ்சா அம்மா திருத்துவாங்க, அம்மாவே தப்பு செஞ்சா பிள்ளைங்க தான் திருத்தணும். அதானே? இவ தானே அப்படி திருத்துவா. அவ கூட சேர்ந்து இவ்வளவு ஆடாத ஆட்டமா பேசாத பேச்சா. ஏங்க, அவன் நம்ம பொண்ணு. நான் தப்பு பண்ணேன்றதுக்காக அவளை ஒதுக்கிடாதீங்க. எவ்வளவு நாடகம், எவ்வளவு நடிப்பு. சீரியல்ல வர்ற வில்லி கூட நடிப்புக்காக கூட இப்படியெல்லாம் ஒரு காரியத்தை பண்ண மாட்டா. ஆனா நீங்க சீரியல்ல வர வில்லிய கூட நீங்க தூக்கி சாப்பிட்டுருவீங்க. அந்த அளவுக்கு கேவலமான எண்ணம். சரி, ஓகே அஸ்வின், சரவணன், உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் கேட்டு வாங்கியாச்சு. எல்லா உண்மையும் அவங்களே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் சரவணன். ஐயா அருண், நீங்க என்ன பண்ணீங்க? நான் பண்ண தப்பாலதான் சரவணன் திரும்பவும் நீங்க இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க. நான் மட்டும் அன்னைக்கு இவங்க திருந்திட்டாங்க, நல்லவங்கள மாறிட்டாங்க, இவங்க ஜெயிலுக்குள்ள இருந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லலைன்னா நீங்க இவங்களை வெளியவே எடுத்திருக்க மாட்டீங்க. இன்னைக்கு இங்க வந்து நின்றுக்கவும் மாட்டீங்க. எப்பயும் போல இவங்களை ஜெயிலுக்குள்ளே கடங்கன்னு நான் விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு இவங்க நடிப்புல மயங்கி நானும் நல்லவங்களா ஆயிட்டாங்கன்னு நினைச்சு உங்ககிட்ட சொல்லி நீங்க அவங்கள வெளியே எடுத்து உங்களுக்கே இப்ப ப்ராப்ளமா வந்து நிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் நான் தான் சரவணன். ஐ எம் வெரி சாரி சரவணன். ஐயோ, நீங்க என்ன பண்ணுவீங்க அருண்? என் லைஃப்ல நான் எத்தனையோ கேஸ பாத்திருக்கேன் சரவணன். ஏன் கொலை பண்ணிட்டு ஜெயில இருந்து நல்லவங்கள திரும்பி போனவங்கள கூட நான் பாத்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு கேவலமான கேரக்டர்ஸ நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் சரவணன். இவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் எந்த நாளிலும் திருந்த மாட்டாங்கன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் இவங்களுக்காக நான் உங்ககிட்ட பேசினா என்ன செருப்பால அடிங்க சரவணன். ஐயோ, ஏன் அருண் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஏன் மேலேயே அவ்வளவு கோபமா இருக்கு சரவணன், அசிங்கமா இருக்கு. நாம சொல்லிதானே சரவணன் இவங்களை வெளியே எடுத்தாரு. இப்ப அவருக்கே ப்ராப்ளமா இருக்காங்களேன்னு எனக்கு தான் சரவணன் அசிங்கமா இருக்கு. இதுக்கப்புறம் இவங்கள மாதிரி ஆளுக்கு எந்த ரெக்கமெண்டும் நான் பண்ணவே மாட்டேன் சரவணன். இந்த ஸ்டேஷனுக்கு தப்பு செஞ்சுட்டு வந்துட்டு போறவங்களுக்கு நான் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்பேன். அதுலயே அவங்க திருந்திருவாங்க. ஏன்னா நம்ம அவங்கள நம்பி தானே அவங்கள வெளியே விட்டோம் அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கும். ஆனா இப்பதான் யோசிக்கிறேன், இவங்களுக்காக நம்ம ஏன் பேசணும், நம்ம ஏன் எல்லாம் செய்யணும்னு. ஆனா இவங்க புத்தி எப்படி காட்டிட்டாங்க பாத்தீங்களா? அருண் சார், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. இவங்கெல்லாம் பாம்பு மாதிரி. நம்ம எவ்வளவுதான் பாசத்தை காட்டினாலும் அவங்க விஷத்தை தான் கக்குவாங்க. நீங்க சொல்றது சரிதான் அஸ்வின். சரி, ஓகே அருண், நாங்க கிளம்பு. இங்க இருந்தா மனுஷனுக்கு மண்டையில சூடேறி வெறியேறும் போல.
போயும் போயும் காசுக்காக ஒருத்தரை கொல்ல நினைக்கிறதும், ஒண்ணுமே தெரியாத பிஞ்சு குழந்தை அது இன்னும் அந்த உலகத்தை கூட எட்டி பார்க்கல அந்த குழந்தைய கலைக்க நினைக்கிறதும் என்ன புத்தின்னு எனக்கு தெரியல அருண். இவங்கெல்லாம் மனுஷங்களா வேற என்னமுமான்னு எனக்கு தெரியல. மிருகத்து கூட எல்லாம் அவங்கள ஒப்பிடக்கூடாது. ஏன்னா விலங்குகள் கூட அதோட இனத்தை பாசமா தான் பார்க்கும். எந்த விலங்கும் அதோட இனத்தை அடிச்சு சாப்பிடணுமோ கொலை பண்ணணும்னோ நினைக்கவே நினைக்காது. மிருகங்கள்ட்ட இருக்க மனித அபிமானம் கூட இந்த மாதிரி மனுஷ ஜென்மங்கிட்ட இல்லாம போச்சு. ஏன்னு எனக்கும் தெரியல. இவங்கள மாதிரி ஆளுங்களை எல்லாம் மனுஷ ஜென்மத்திலையும் சேர்க்கக்கூடாது, மிருக ஜென்மத்திலையும் சேர்க்கக்கூடாது. எந்த ஜென்மன்னு எனக்கும் தெரியல. சரி விடுங்க சரவணன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இவங்கள நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரி ஓகே அருண், நீங்க எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் என்னங்க நீங்களாவது சொல்லி நம்ம பொண்ணை கூட்டிட்டு போங்க. நான் தான் எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டேனே. வாய மூடு. தப்பு பண்றதுக்கு உனக்கு அவ துணைக்கு வேணும், தண்டனை அனுபவிக்க அவ உனக்கு துணைக்கு வேண்டாமா? 2 பேரும் எப்படி திட்டம் போட்டு எல்லா பிளானையும் பண்ணீங்களோ அதே மாதிரி 2 பேருமே உள்ள இருங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க பாருங்க சார், இவங்கள நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. ஒரு அப்பனாவோ ஒரு புருஷனாவோ உங்ககிட்ட நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஓகே சார். வீட்டுக்கு கூட்டு போகணுமாம்ல, வீட்டுக்கு தப்பு மட்டும் 2 பேரும் சேர்ந்து பண்ணுவாளுங்களாம், தண்டனை மட்டும் ஒரு ஆளுக்காம். 2 பேரும் தப்பு பண்ணா 2 பேரும் தான் தண்டனை அனுபவிக்கணும். நீ போலாமா? சார் நான் வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கா? அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை விட்டுருவேனா என்ன? குறைஞ்சது 1 மாசம்னாலும் உனக்கு இங்கதான். என்னம்மா சாரு மோர்னு போமா? அது எப்படிமா எல்லா தப்பும் பண்ணிட்டு எந்த தப்புமே பண்ணாத மாதிரி இப்படி முகத்தை உங்களால எப்படி மாத்த முடியுது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி தரீங்களா? யார் பார்த்தாலும் இவங்களும் அந்த தப்பா செஞ்சிருப்பாங்கன்ற மாதிரி முகத்தை வச்சிருக்கீங்களேம்மா. எங்கேயும் போய் வாங்கிட்டு வரீங்களோ என்னமோ? பேச்சு வாய மூடு. சாரு மோருன்னு ஒன்றெல்லாம் பேசக்கூட எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க தானே என் அம்மாவுக்கு ஈடா பேசுனது. எங்க அம்மா கால் தூசிக்கு நீங்க வருவீங்களா? பொம்பளைங்களா இருக்கிறதுனால பேசாம போறேன். இதே இடத்துல வேற எவனாவது இருந்திருக்கணும், கை காலு மூஞ்சி முகரையெல்லாம் பேர்ந்திருக்கும். உங்களுக்கும் சேர்த்து இருக்கு அந்த லாரி டிரைவருக்கு. அவனை அடிக்கிற அடியில இனிமே யாருமே இந்த மாதிரி காரியம் பண்ண யோசிக்க கூட கூடாது. அம்மா தென்றல் எங்க? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தென்றல் எங்கன்னு கேக்குறியா பாரு. சொல்லுத்தாவமானுக்கு எங்க போனானு? எங்க போனா? என்னாச்சு அப்பத்தா? என் பண்ண தப்புக்கு இது தேவைதான் உனக்கு. அப்பத்தா தென்றல் எங்க? அத்தாக்கடா எதுக்கு இப்படி நடுவீட்டுல நின்னு கத்திட்டு இருக்க? தென்றல்லாம் இங்க இல்ல. இங்க இல்லைனா? இங்க இல்லனா இங்க இல்ல. என்னாச்சு? எங்க போனா தென்றல்? வீட்டுக்கு வந்துட்டோன்னு சொன்னீங்கல்ல? வீட்டுக்கு நாங்க வந்துட்டோம் தான் சொன்னோம். தென்றல் வந்துட்டான்னு சொன்னோமா? அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காளா? நான் போய் பாக்க. நீ போய் ஒண்ணு கிழிக்க வேணாம், அவ ஹாஸ்பிட்டல்ல இல்ல. அத்தை சொல்லுங்க அத்தை, பாவம் கேக்குறாரு. நீ வாய மூடுமல. அத்தை மாமா பாவம் அத்தை ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு, அதுக்காக இப்படியா? அந்த பிள்ளை செஞ்சதான் சரி. சரிம்மா, நான் பண்ணது தப்புதான். நான் இல்லன்னு சொல்லலையே. தென்றல் எங்கன்னு சொல்லுங்க. நம்ம தாண்ட அக்கறை பண்டாட்டி மேல. என்னமாச்சு? அவங்கிட்ட சொல்ல வேணாம், என்கிட்ட சொல்லலாம்ல. தென்றல அவ அப்பா அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. என்னம்மா சொல்ற? தென்றல பங்க இருக்காளா? நான் போய் பாத்துட்டு வரட்டா? பாத்துட்டு கையோட கூட்டு வரட்டா? ஆமாடா, நீ கூப்பிட்டே அவ நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி ஓடி வருவா பாரு. ஏம்மா கோவமா பேசுறீங்க? என்ன நீ செஞ்ச காரியத்துக்கு என்னடா பண்ண சொல்ற? நான் சொல்றத கேளுடா கேளுடானா கேக்குறதே இல்ல. நீ செய்யறதுதான் வயசுக்கு செய்யற. அப்ப இப்படித்தான் நீ அனுபவிக்கணும். அவள நீ கூப்பிட்டே வர மாட்டா. அம்மா அவ என்ன விட்டு இருக்க மாட்டா. தென்றல் எதுக்காக அவங்க கூப்பிட்டு போனாங்க? நீங்க எதுக்கு விட்டீங்க? அவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வர வேண்டியதானே? நாங்க ஒண்ணு விடலப்பா சாமி. தென்றல் தான் அவ அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், ஆனா கேட்கல. பிள்ளை அவ்வளவு மனசு உடைஞ்சு போய் அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிச்சு. சரின்னு நாங்களும் விட்டுட்டோம். சாரி தென்றல், என்னாலதான் உனக்கு கஷ்டம். நான் தான் தேவையில்லாம உன்னை அடிச்சிட்டேன். உன்னை புரிஞ்சுக்கல. நீ மாசமா இருக்கிறது தெரிஞ்சு உங்க அப்பத்தான் உன்னை வந்து கூட்டு போன நினைச்சாங்க. அப்ப கூட நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு தான் இங்கே இருந்த. அவங்களும் வந்து உன்னை இங்கே பார்த்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ நீ அங்க போற நிலைமைக்கு நான் உன்னை ஆக்கிட்டேன்ல தென்றல். என்னை மன்னிச்சிரு தென்றல். விடுங்க மாமா, கவலைப்படாதீங்க. தென்றல் உங்களை விட்டு இருக்க மாட்டா, வந்துருவா மாமா. நீ வரலன்னு சொன்னாலும் உன் கையில காலில் விழுந்தாவது உன்னை நான் இங்கே கூட்டு வந்துருவேன் தென்றல். சரி விடு அஸ்வின், எல்லாம் நல்லதாத்தான் நடக்கும். தென்றல் உன்னை விட்டு இருக்காது, சீக்கிரமா வந்துடும். ஆமாமா, எப்ப பார்த்தாலும் உன் காலவே சுத்தி வந்து அஸ்வின் அஸ்வின் கடந்துச்சு பாத்தியா? அதுக்கும் சூடு சொன்னால இருக்கத்தண்ட செய்யும். அதுவும் பொண்ணுதான். அந்த பிள்ளைக்கு தன்மானன்றது இருக்குடா. என்ன ஏதுன்னு கேட்காம அந்த பிள்ளைய ஒன்னும் சொல்ல விடாம என்ன பாடுபடுத்தின. வந்தோடனே பலார்னு அரைஞ்சிட்டான். உன்னை பார்த்தா எனக்கு பத்திட்டு வருதுடா. ஒரு மாசமா இருக்க பிள்ளைய நடத்துற மாதிரியோட நடத்தின நீ. அதுக்கு தாண்டா தென்றல் கோச்சிட்டு போயிருச்சு. இனிமே அந்த பிள்ளை இல்லாம இருந்து பாரு, அப்புறம் தெரியும் உனக்கு அந்த பிள்ளையோட அருமை என்னன்னு. அப்பத்தா சும்மா இருடா. என்ன மலை? மாமா, நம்மளாலதான் அஸ்வின் மாமாக்கும் தென்றலுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு.
நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தானே மலர் இந்த விஷயத்த அஸ்வின் மாமாட்ட இருந்து மறைச்சா. நம்ம கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சா. ஆனா இப்ப அதாலேயே அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. இதை நம்ம எப்படியே விடக்கூடாது மாமா. ஆமாம்மா, இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது. எப்படியாவது அஸ்வினையும் தென்றலையும் சீக்கிரமா சேர்த்து வச்சிடணும். தென்றல் கோவத்தை மட்டும் சரி பண்ணிட்டா போதும், அஸ்வின் கூட வந்து சேர்ந்துரும். எப்படியாவது தென்றலையும் அஸ்வின் மாமாவையும் சேர்த்து வச்சுட்டா அதுவே எனக்கு போதும் மாமா. பாரு அஸ்வின், இதுக்கப்புறமா உனக்கு புத்தி வரலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறமாவது உன் கோவத்தை குறை, சரியா? சரிம்மா. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை அதில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.